வணக்கம், இது ஜான்சி அரசுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல காசிமீர் ஸ்பெஷல் கடவரா ஃபிஷ் குழம்பு ஃப்ரையை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு குழம்புக்கும் ஃப்ரைக்கும் தேவையான மீனெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிறது வர இதை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மீனில் பூசி ஊற வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 கப், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 3, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், ரெட் சில்லி காரத்துக்கு 10லேருந்து 12 எடுத்துக்கலாம், புளி 50 கிராம் கரைச்சி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகாய், சீரகம், தனியா இது மூணுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் திருவி வச்சிருக்கிற தேங்காய், மஞ்சத்தூள், வறுத்து வச்சிருக்கிற மிளகாய், தனியா, ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இடித்து மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை இடிச்சுக்கலாம். மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால மண் சட்டியில் இன்றைக்கி நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கூட்டி வச்சாச்சு. இனி நம்ம ஸ்டவ்லாம் ஆன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ரெடி ஆனதும் குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனை வறுக்கிறதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்.
எண்ணெய் நல்லா சூடானதும் ஊற வச்சிருக்கிற மீனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துடலாம். இப்போ குழம்பும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சிடலாம். சுவையான கடுவரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.